அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, இன்று நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பிறந்த நாள். 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் இரவு 10:15 மணிக்கு பிறந்தார் என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு கூறுகிறது. 1891 ஏப்ரல் 29 பிறந்த பொழுது இதே புதன்கிழமை, இன்றைக்கும் அந்த அறிவன் கிழமை புதன்கிழமை அவருடைய பிறந்த நாளாக வாய்த்திருக்கிறது. பாவேந்தரை பற்றி சொல்லும் பொழுது அல்லது அவரை பாராட்டும் பொழுது பாவேந்தரிடமிருந்தே சொற்களை இரவல் வாங்க வேண்டியிருக்கிறது. பாரதியாரை அவர் புகழ்ந்து பேசிய சொற்கள் அனைத்தும் பாவேந்தருக்கு 100க்கு 100 பொருந்தும். 100க்கு 100 என்பதை தாண்டியும் பொருந்தும். பைந்தமிழ் தேர்ப்பாகன், அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், நாட்டினரை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூரச் சொற்கோ, திறம்பாடும் மறவன், நாட்டின் அறம்பாட வந்த அறிஞன். இப்படியெல்லாம் பாரதியாரை பாடினார். அடுத்து அவர் சொல்லுகிறார், நாட்டினரிடையே படரும் சாதி படைக்கு மருந்து, மண்ணும் மதங்கள் அண்டா நெருப்பவன். இவை அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுக்கு பொருந்தும். அப்படி வாழ்ந்தவர், அதற்கான இயக்கங்களில் பங்கு கொண்டவர். அத்தனை அறிவாற்றலும் மொழியாற்றலும் கவிதையாற்றலும் இருந்தும் ஒதுங்கி ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு மேதமையை காட்ட வேண்டும் என்று எழுதி கொண்டிருக்கவில்லை. இயங்கினார், களத்துக்கு வந்தார், போராடும் இயக்கங்களோடு நின்றார். பாவேந்தர் பழமொழி போல் ஒரு தொடரை உருவாக்கிவிட்டார். நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னது அவர் தான் சொன்னார். அது நிலைத்து விட்டது, ஒரு பழமொழி போல் நிலைத்து விட்டது. உண்மையில் பாவேந்தர் அந்த காலத்தில் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம். அத்தனை துறையிலும் அவர் அப்பொழுது ஈடுபட்டார். இலக்கியத்துறை, திரைப்படத்துறை, நாடகத்துறை, இதழியல் துறை. ஏற்கனவே ஒரு ஆசிரியர், தமிழாசிரியர், அரசியல், சிறைக்கும் போய் வந்தார். பிரெஞ்சு புதுச்சேரியில் சிறைக்கும் போய் வந்தார். இப்படி பல்வேறு துறைகளில் கால் பதித்து நின்று கொண்டு ஒரு கவிதை ஆற்றலை, தமிழ் ஆற்றலை வெளிப்படுத்திய மாமேதை என்று சொல்லலாம். சில பேர் பிறவி கவிஞர் என்று சொல்கிறார் அல்லவா, அப்படி பாவேந்தருக்கு சொல்லலாம். அப்படிப்பட்ட சொற்கட்டமைப்பு, ஆற்றல், கருத்தாற்றல், இப்படி ஒரு புலவரை, பாவேந்தரை தமிழ்நாடு உரியவாறு அடையாளம் கண்டு கொண்டதா என்றால் முழுமையாக சொல்ல முடியாது, கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அரசியல் இயக்கங்கள் அவருடைய பாடல்களை, அவருடைய எழுத்துக்களை பயன்படுத்தி கொண்டன. பாவேந்தர் அவர்கள் இளமையில் தமிழ் இலக்கிய புலமை தகுந்த ஆசிரியரிடம் பெற்றார். அதன் மூலம் அவர் செய்யுள் எழுதும் ஆற்றல் பெற்றார். செய்யுள்கள், கவிதைகள் எழுதினார். புதுச்சேரியில் பாரதியாரை சந்தித்த பிறகு அவருடைய
கவிதை உள்ளடக்கத்தில் மாற்றம் ஏற்பட்டது. சமூக சிந்தனைகள். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பாரதியாரோடு இருந்து அவருக்கு உதவியாகவும் இருந்து அவரோடு கலந்து பேசி கருத்துக்களை தெரிந்து கொண்டவர், விவாதித்தவர். அந்த வாய்ப்பு பாவேந்தர் அவர்களுக்கு புதுவையிலே கிடைத்தது. ஆனால் அந்த பாப்புனையும் ஆற்றல், கற்பனை திறம் என்பது பாரதிதாசனுக்கு இயல்பிலேயே இருந்திருக்கிறது. அந்த சொற்களை பயன்படுத்தும் ஆற்றல் என்பது சாமானியமானதல்ல. கவிதை என்பதுதான் கலை இலக்கியத்தில் அதன் சிகரமாக இன்றைக்கும் விளங்குகிறது. ஆனால் மனித குலத்தில் தொன்மையான என்றால் ஆடல், பாடல், ஓவியம் இவற்றை சொல்லுவார்கள். உண்மைதான். எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று உருவானவைதான். வாய் பேசுவதற்கு மாறாக கைகளும் கால்களும் பேசிய பொழுது ஆடல் பிறந்தது. ஆடற்கலை உருவானது, கூத்து உருவானது. நாக்கு நாட்டியம் ஆடிய பொழுது இசைக்கலை பிறந்தது. இவ்விரண்டையும் உருவமாக்கி வடிவமாக்கி தர மனிதர்கள் முயன்ற பொழுது ஓவியமும் சிற்பமும் பிறந்தன. இந்த ஆடல், பாடல், ஓவியம் மூன்றையும் உள்ளடக்கி அதன் அடர்த்தியாக வெளிவந்ததுதான் கவிதை. ஆடல், பாடல், இசை, மற்ற கருத்துக்கள் இவையெல்லாம் மனத்தில் ஒன்றாகி அடர்த்தியாகி சில பேர் வாயிலாக கவிதையாக வந்தது. மனிதர்கள் இயல்பிலேயே கவிதைகள் எழுதக்கூடியவர்கள்தான். காரணம், மனிதர்கள் அனைவரும் கற்பனை செய்யக்கூடியவர்கள். கற்பனை செய்ய தெரிந்த எல்லோருமே கவிஞர்களாக விளங்க தகுதியுடையவர்கள்தான். அப்படிப்பட்ட நம்முடைய கவிஞர்கள்தான், நம்முடைய முன்னோர்கள்தான், கல்வி கற்காத பாட்டிகளும் பாட்டன்களும் தான் அறிவார்ந்த கலை சார்ந்த பழமொழிகளை ஏராளமாக உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த பழமொழிகள் எல்லாம் கவிதைகள் தான். அவர்களுடைய அறிவாற்றலிலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், ஏடெடுத்து படிக்காதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவாற்றல் உண்டு என்பது தமிழர் மரபு. அவர்களுடைய கற்பனையில் உருவானவைதான் இன்றைக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பழமொழிகள். எனவே கவிதை எழுதும் கற்பனை வளம் மனிதர்களுக்கு இயல்பிலேயே இருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை, அந்த திறமையை மட்டுமே சரியாக கைப்பற்றி பயன்படுத்துகிறார்கள். அல்லது மிகச் சிலருக்கு மட்டுமே அப்படியான மூளை அமைப்பு இருக்கு. பட்டுக்கோட்டையார் என்ன கல்லூரியில் போய் படித்தவரா என்ன? 4ஆம் வகுப்பு வரை கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போனதில்லை என்று அவருடைய அண்ணன் கணபதி சுந்தரம் அவர்கள் நான் கேட்டபொழுது சொன்னார்கள். நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு வரை கூட ஒழுங்காக படிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். அவர்களெல்லாம் மேதைகள், கற்றுக்கொண்டவர்கள். அந்த மனித ஆற்றல் சில பேருக்கு கூடுதலாக இருக்கிறது இந்த துறையில். நம்முடைய பாவேந்தர் முறையான கல்வி, தமிழை முறையாக பயின்றவர், மாமேதையாக தமிழ் இலக்கியத்தில் எல்லா இலக்கியத்தையும் கற்றவர். ஆற்றல் இயல்பிலேயே உள்ளுரையாக இருந்திருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது அது மிளிர்ந்து பறந்து வந்துவிட்டது. அந்த சொல் அடுக்குகளை எல்லாம் பார்த்தால் அப்படித்தான் இருக்கும். அவருடைய கவிதைகள் இருக்கின்றன, கட்டுரைகள் இருக்கின்றன. கவிதைகள் முதுமை பருவம் வரை அவர் மனிதர்களை எழுதிவிட்டார். பாவேந்தருடைய சிறப்பு அதுதான். குழந்தையிலிருந்து சின்ன குழந்தைகளுக்கு அவர் சொல்லுகிறார். நிறைய சிறார் இலக்கியம் எழுதியிருக்கிறார். சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகளுக்கு
தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னார் உன் அன்னை என்று அந்த சிறு பெண் குழந்தைக்கு பெண்கள் அவர் எழுதிய அந்த பாடல் இருக்கட்டும். அது மட்டுமல்ல, குழந்தைக்கு ஒரு ஒரு ஆய்வு மனப்பான்மை வேண்டும் என்பதற்காக அவர் நிறைய எழுதினார். ஆரஞ்சு பழத்தையும் நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு, நீர் சுண்டி இருக்கவும் கூடும், மெத்த புளிக்கவும் கூடும், கொழுத்த பலாவினுள்ளே கோது மிகுந்திருக்கும் தம்பி, அழுத்தி பார்த்து அதன் பின் வாங்கு என்று குழந்தைகளுக்கு பாடல் எழுதினார். காலையில் படி கடும்பகல் படி இரவு படி, காலையில் படி கடும்பகல் படி இரவு படி, படி பொருள் படும்படி படி, பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால் படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி மாலைப்படி இரவு பொருள் படும்படி படி நூலைப்படி, பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால் படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி? சாதி என்ற தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி, சேதி அப்படி தெரிந்துபடி, தீமை வந்திடுமே மறுபடி என்று குழந்தைகளுக்கு சொன்னவர் பாவேந்தர். ஏராளமாக குழந்தை பாடல் எழுதியிருக்கிறார். அடுத்த நிலை மாணவர்கள் கொஞ்சம் வயதடைந்தவர்கள் இளைஞர் இலக்கியம் என்று சொல்கிறார். ஒரு 20 வயசு 18 வயசு பிள்ளைகளுக்கு எழுதிய இலக்கியம் அது சிறப்பாக ஏராளமாக இருக்கிறது. அவருடைய காதல் இலக்கியம் மிக மிக உன்னதமானது. அவருடைய காதல் இலக்கியம் சொற்கள் அவருக்கு வசப்பட்டு நின்றன. எங்கே வர வேண்டும் என்று வரிசையிலே காத்து கிடந்தன சொற்கள். அவர் முதலில் ஒரு காப்பியம் போல் எழுதியது ஒரு குறுங்காவியம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். சஞ்சீவி மலை உச்சியிலே 2 மூலிகைகள் இருக்கின்றன. ஒரு மூலிகையை சாப்பிட்டால் உலகத்தில் மற்றவர்களெல்லாம் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று தெரியும். மறு மூலிகையை சாப்பிட்டால் மற்றபடி உலகத்துக்கு வந்து விடுவோம் என்ற ஒரு 2 மூலிகை இருக்கிறதாக சொல்லி, குப்பன் என்பவன் கதாநாயகன். அவருடைய பல பேர் கதாநாயகன் எல்லாம் சாதாரண மக்கள் வைத்த பேர். அந்த மண்ணாங்கட்டி என்றே பேர் வைத்திருக்கிறார் ஒரு பாடலிலே. குப்பன் என்ற கதாநாயகன் அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் போகிறேன் என்று மனைவிடம் இளம் மனைவிடம் சொல்லுகிறான். இளம் மனைவி சொல்லுகிறாள், நானும் வருகிறேன் என்கிறாள். நீ வர வேண்டாம், மலை உச்சிக்கு போது சிரமம், அது நீ வர வேண்டாம் என்று அவன் சொல்லுகிறான். அவள் கேட்க மறுக்கிறாள். இல்லை இல்லை, நீ என்னை எனக்கு முக்கியத்துவம் தரவில்லை, என்னை புறக்கணிக்கிறாய், நான் பெண் என்பதால் நீ என்னை அழைத்து கொண்டு போக மறுக்கிறாய் என்றெல்லாம் வாதம் செய்கிறாள். இல்லையம்மா, உன்னால் முடியாது மலையில் ஏறுவதற்கு என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறான். அவள் கோபித்துக் கொள்கிறாள். என்ன கோபித்துக் கொள்கிறாள்? பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீர், பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீர், மண்ணுக்கு கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை. நான் பெண் என்பதில் தானே சஞ்சீவி பருவத்துக்கு என்ன அழைச்சிட்டு போக மாட்டேங்கிற, நானும் உன்னாட்டு நடப்பேன். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்றீர், மண்ணுக்கு கேடாய் மதித்தீரே பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை கொம்பே. அப்பொழுது வெள்ளைக்கார ஆட்சி இருக்கிறது, போராட்டம் நடக்கிறது, பிரெஞ்சுக்கார ஆட்சி அங்கே நடக்கிறது புதுச்சேரியிலே. இணைக்கிறார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்பது ஒரு கற்பனை சித்திரம். அதிலே அவன் மனைவி தாங்க மாட்டாள் அந்த மலை உச்சிக்கு என்று சொல்லும் பொழுது இந்த வாதம் நடக்கிறது. மனைவி இப்படி பேசுகிறாள். கடைசியில் 2 பேருக்கும் கோபம் தேர்ந்து காதல் வயப்படுகிறான். அவளும் காதல் வயப்படுகிறான். அப்புறம் நான் உன்னை தூக்கிட்டு போயிடுறேன் என்று மனைவியை தோளில் தூக்கி கொண்டு போக தயாராகிறான். அப்பொழுது எழுதுகிறார் பாவேந்தர். இந்த சொற்கள் பாருங்க, கைகட்டி நிற்கின்றனவா, கனிவோடு ஓடி வருகின்றனவா. உன்னை தூக்கிட்டே நான் போயிடுறேன் மலைக்கு, இது என்ன பெரிய செய்தியா, வா என்று காதலியான மனைவியை தூக்கு. அப்பொழுது சொல்லுகிறான், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாலையும் ஓர் கடுகாம். என்ன கருத்து, என்ன அழகு! இந்த அளவுக்கு அந்த சொற்கள் காதல் வாழ்க்கை எல்லாம் எழுதுகிறாரு. எதிர்பாராத முத்தம் என்ற ஒன்று, அதுவும் ஒரு சின்ன
காதல் குறுங்காவியம்தான். எதிர்பாராத முத்தம் என்று பெண் கதாநாயகி வருவான். அவள் எப்படி வர்றான்னு வர்ணிக்கிறாரு. தண்ணி தூக்கிட்டு வர்றா அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு, திருமணம் ஆகாத பொண்ணு. செப்பு குடல் இடதுகை சேர்த்து அப்படி இப்படி வலதுகை அசைத்து வருகிறாளாம். இந்த வர்ணனையெல்லாம் செய்கிறார். இதே பாவேந்தர் முதியோர் காதல் பற்றி எழுதுகிறார். யாரும் எழுதாத ஒன்று முதியோர் காதல். இதே பாவேந்தர் எழுதுகிறார், முதியோர் காதல் எழுதுகிறார். அவர் பேர் மணவழகனார், முதியவர். அவர் மனைவி தங்கம் அம்மையார். 2 பேரும் வயதாகிவிட்டது. குடும்ப விளக்கு. ஒரு அறையில் இருக்காங்க. பல்லு போயிடுச்சு, தலை நரைச்சி போயிடுச்சு. இதையெல்லாம் கூட வர்ணிக்கிறார் பாவேந்தர், மிகச்சிறப்பாக வர்ணிக்கிறார். மணவழகர் வன்மையோ தோளில் இல்லை, ஒளியும் குன்ற கண்ணாடி துணையை கொண்டு கண்ணாடி துணை. அடுத்தது வர்ணிக்கிறாரு. பனை உடல், அவர் உடம்பு பனை மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? சருகாயிடுச்சு. பனை உடல் சருகாயிடுச்சு. வாயில் பல்லில்லை, மயிர் வெண்பட்டு, முடியெல்லாம் வெண்பட்டு. அவர் அப்படி கிழவனாக இருக்கார், அந்த ரூமில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் அவர் மனைவி தங்கத்தம்மை இருக்காங்க. என்ன அது? நல் நிலா கதிர் போல் கூந்தல். நிலா வெண்மையாக இருக்குல்ல, அந்த நிலா வெள்ளை போல கூந்தல் அந்த அம்மாவுக்கு. நன்னிலா கதிர் போல் கூந்தல் நரைத்தது, கொண்டையிட்டிருக்கிறாள் அதை. அவர் சொல்கிறார், 2 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நமக்கு சொல்கிறார், அந்த பெரியவர் மணவழகனார், இப்படி வயசாகிடுச்சு, நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, பேர குழந்தைகள் வருது, அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது. என் மனைவியை பார்த்தா இப்போ எப்படி இருக்குது? புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு. சதிராடும் நடையாள் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி. மதியல்ல முகம் அவளுக்கு, வரல் நிலம், குழிகள் கண்கள். எது எனக்கு இன்பம் என்றால் இவள் இருக்கின்றாள் என்பதொன்றே. முதியோர் காதல். இப்படி கண்கள் குழி விழுந்து பல்லு இல்லாமல் கிழவி இருக்கும்போது அந்த கிழமை சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லை என் மனைவிக்கு, எனக்கு இன்றைக்கு எது இன்பம் எனக்கு என்றால் இவள் இருக்கின்றாளே என்பது ஒன்றே, என் மனைவி உயிரோடு இருக்காளே என்பது ஒன்றே. இதை எப்படி உணர்ந்து எழுத முடியும்? அவர் இளமையில் எழுதியது, பாவேந்தர் இளமையில் எழுதியது. ரொம்ப வயசான பிறகு எழுந்ததில்லை, ஒரு நடுத்தர வயசு கூட இருக்கலாம். உயிர்த்து உணர மன ஆற்றல் அது. அந்த வயோதியத்தில் எப்படி அனுப்பாங்க, எப்படிப்பட்ட உதவியாக இருக்கும் நினைத்து ஒரு மனித உறவுகளுடைய மேம்பாட்டை இப்படி பாவேந்தர் அவர்கள் அதில் எழுதுகிறார். இப்படி குழந்தையிலிருந்து பெரியது வரல எழுதுகிறார், வாழ்க்கையை எழுதுகிறார். அதன் பிறகு பாவேந்தர் அதிகமாக நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவர் எடுத்த இன மொழி அரசியல் தான். சமகால அரசியலில் தலையிட்டார். ஒதுங்கி போக இயக்கங்களோடு தொடர்பு வைத்திருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் ஆரிய பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்த இயக்கமாக சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் பெரிதாக இருந்தது. எனவே அவர்களோடு, பெரியாரோடு, அண்ணாவோடு தொடர்பு கொண்டு அந்த இயக்கத்தோடு சேர்ந்து இயங்கினார். அதற்கான பாடல்களை எழுதினார். வெறும் இயக்க மேடை பாடல்கள் அல்ல, இலக்கியங்களை யாத்தார். அவர் ஒன்னொன்று இலக்கியமாக யாத்தார். இது எல்லாவற்றிலும் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பெரியாரோடு இருந்தார், அண்ணாவோடு இருந்தார், அண்ணாவோடு பெரியாரோடும் பிணக்கு அவருக்கு வந்தது. தனியே இருந்தார். அப்புறம் 60களுக்கு பிறகு அதிலெல்லாம் அவர்களோடு ஒட்டாமல் தான் இருந்தார். பெரியார் தமிழ் மொழியை எதிர்த்து வந்தார். எந்த காலத்தில் அவர் எதிர்க்க தொடங்கினார்? 38, 39க்கு பிறகு எதிர்க்க ஆரம்பித்தார். பிறகு 68 அவர் பேசும்போது கூட நான் 40 வருஷமாக தமிழ்நாடு மொழின்னு சொல்லிட்டு வர்றேன் என்னெல்லாம் சொல்கிறார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே தலைமை தாங்கியவர், நடத்தியவர், எல்லாம் தமிழ் எதிர்ப்பும் வைத்திருந்தார். தமிழில் ஒன்றும் இல்லை, அது மூட நம்பிக்கையான மொழி, ஆங்கிலம் படியுங்கள் என்று சொன்னார்.
இன்னொன்று திராவிடன் என்று நம்ம எண்ணத்துக்கு ஒரு பேரை கொடுத்தார். திராவிடன் என்பதுதான். இதில் இந்த திராவிடன் பாவேந்தர் ஏற்றுக்கொண்டு திராவிடன் திராவிடன் என்று போற்றி பல பாடல்கள் எழுதினார். அவர் மனத்தில் இருந்ததெல்லாம் தமிழன் தான், வேறு எதுவும் இல்லை. பல பாடல்கள் எழுதினார். ஆனால் ஒரு பொழுதும் பெரியாரை போல் தமிழை அவர் புறக்கணிக்க சொல்லவில்லை, இழிவுபடுத்தவில்லை. அவர் செயல்பட்ட காலத்திலும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்றார். இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எங்கோ மறைந்தார் என்றார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், அப்படி எழுதினார். நான் இந்த எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வரிகளுக்கு மட்டும் விளக்கம் தனியே எழுதியிருக்கிறேன். அதில் அவ்வளவு பொருள் இருக்கிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழை. இன்னும் சொல்ல போனால், ஒரு கவிஞர் ஒரு மொழியை மட்டுமே மையப்படுத்தி அதை சுற்றியே அரசியல் கருத்துக்கள், சமூக கருத்துக்கள் எல்லாவற்றையும் வைத்து கடைசி வரை எழுதியவர், வாழ்ந்தவர் என்று சொன்னால் நம்முடைய பாவேந்தரைத்தான் சொல்ல வேண்டும். எந்த நிலையிலும் அவர் தமிழை கைவிடவில்லை. எந்த நிலையிலும் அவர் தமிழை பின்னுக்கு தள்ள, புறக்கணிக்க முன்வரவில்லை. ஆங்கிலத்தை படியுங்கள் என்று பெரியார் சொன்ன காலத்திலேயே ஆங்கிலத்தில் பேர் பலகை இருப்பதை எதிர்த்து எழுதியவர் பாவேந்தர். உணவு தரும் விடுதிதனை கிளப் என வேண்டும் போலும், உயர்ந்தபட்டு துணிக்கடைக்கு சில்க் ஷாப் எனும் பலகை தொங்குவதால் சிறப்பு போலும், மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. என்ன அழகு! உங்கள் கடைகளுக்கு ஏன் ஆங்கிலத்தில் என்று அவர் கேட்கிறார். சாதாரண கவிஞர் என்றால் அதை கேட்டுவிட்டு இதெல்லாம் அநீதியே, இதெல்லாம் தவறு, துரோகம் என்று முடித்து விடுவார்கள். பாவேந்தர் ஒரு கவிஞர், கருத்தாளர் மட்டுமல்ல, மணக்க வரும் தென்றலிலே குளிராக இல்லை இல்லை என்பதை எப்படி கேட்டார் பாவேந்தர்? மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வேதனைப்பட்டு எழுதியவர். அதனால்தான் சொல்கிறேன், தமிழையே மையப்படுத்தி கடைசி வரை எல்லாவற்றுக்கும் தீர்வாக. கடைசியில் இந்த திராவிடன் என்பதையெல்லாம் கைவிட்டு விட்டார். அந்த 50களில் அவரோட நம்ம ஆதித்தனாரோடு சேர்ந்தே செயல்பட்டார். திரும்ப அந்த குடும்ப விளக்கெல்லாம் மறுஅச்சு வரும்பொழுது அதில் வர்ற நான் தான் திராவிடன் என்று சொல்லக்கூடிய மொழி இருக்கும். நான் தான் தமிழன் என்று மாற்றி அச்சிட்டு வெளியிட செய்தார். அதெல்லாம் இது பேராசிரியர் இளவரசு அவர்கள் சிறப்பாக பாவேந்தரை பற்றி ஆய்வு செய்தவர், முனைவர் பட்டம் பெற்றவர். அவரே குறிப்பிடுகிறார். எந்த ஆண்டுக்கு பிறகு திராவிடன் என்பதை கைவிட்டு விட்டு தமிழன் என்பதை அவர் பயன்படுத்தினார் என்று. அப்படி அந்த தமிழ் திராவிடன் என்ற சொன்ன நேரத்திலும் அவர் தமிழையும் தமிழனையும் தான் வைத்து சொன்னார். தமிழ் திரைப்படங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கின்றன என்று எழுதும் பொழுது தமிழிலே தெலுங்கு கீர்த்தனங்கள் வருகின்றன என்று சாடி எழுதினார். தமிழ் இசையமைப்பு எழுதும் பொழுது கீர்த்தனங்களை எதிர்த்து எழுதினார். தெலுங்கும் தமிழும் எல்லாம் திராவிட மொழி தான் என்றெல்லாம் அவர் பார்க்கவில்லை. பாவேந்தர் அப்படியெல்லாம் பார்க்கல, தமிழ் பக்கம் இருப்பார். ரசிகமணி டிகேசி அவர்கள் கம்பரை திருத்தி கம்பருடைய பாடல்கள் சிலவற்றை குறைக்க வேண்டும் என்று கருத்து வெளியிட்டார். அந்த பாடல்களை குறைக்கணும், 12,000 பாடல்கள் அளவு வேண்டியதில்லை, குறைக்க வேண்டும் என்று சொன்னார். இவர் கடவுள் மறுப்பாளர், ராமரை ஏற்காதவர், ஆரிய வடிவம் கொண்ட அந்த ராமரை ஏற்காதவர். ஆனால் கம்பன் தமிழில் மூழ்கி போயிருக்கிறார் பாவேந்தர். நீ யார் திருத்துறதுன்னு கேட்டார். கம்பனை திருத்தும் கொம்பனார் என்று கேட்டவர் பாவேந்தர். இங்கேதான் தமிழ்.
இதுதான் தமிழன். ஆரிய பிராமணிய எதிர்ப்பு இருக்குது, தமிழ் எதிர்ப்பு இல்லை. தமிழ் காவியங்கள், அது பெரிய புராணமாக இருக்கட்டும் அல்லது ராமாயணம் கம்பராமாயணமாக இருக்கட்டும், அதையெல்லாம் எரி கொளுத்து என்று சொல்வதெல்லாம் பாவேந்தருக்கு உடன்பாடு இல்லை. அவர் கடவுள் மறுப்பாளர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவர் கடவுள் மறுப்பாளர். அப்படிப்பட்ட ஒரு தமிழையே மையப்படுத்தி இருந்தவர். இன்றைக்கு நாம் தமிழ் தேசியம் என்று சொல்லுகிறோமே, இந்த தமிழ் தேசிய பாவலர் தான் அவர் மனத்தில் இருந்த வெளிப்படுத்திய கருத்துகள் அனைத்தும் அதுதான். ஆனால் என்ன கெடுவாய்ப்பு என்றால், தமிழ் தேசியம் என்பது ஒரு தத்துவமாக இன்றைக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு மக்களிடையே புழக்கமான ஒரு கருத்தியலாக வளரவில்லை. இன்றைக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்திய தேசியம், அந்த இந்திய தேசியத்தின் பங்காளிகளாக இடதுசாரிகள், புரட்சியாளர்கள், தியாகிகள் தான். ஆனால் இந்திய தேசியவாதிகள், அவர்கள் இந்திய தேசியம். இங்கே திராவிட திரிபுவாதிகள், திமுக திராவிட திரிபுவாதிகள், திராவிடம் என்று சொல்லி குழப்பவாதிகள். இந்த திராவிட திரிபுவாதிகள்கிட்ட இருந்த நன்மை என்ன என்றால், ஆரிய பிராமணிய எதிர்ப்பு, வடநாட்டு எதிர்ப்பு இது இருந்தது. அதனாலே அவர்களோடு நேசமாக அவர்களோடு சேர்ந்தும் கொஞ்சம் இடைவெளி விட்டும் எல்லாம் இருந்தார் அந்த கருத்துக்களில். அதனால் அந்த திராவிடன் என்பதை உச்சரிக்க வேண்டிய இயல்பாக உச்சரித்தார் நிலையில் இருந்தார். பிறகு இது எல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் அண்ணல் தங்கோ அவர்களோடு நல்ல தொடர்பு வைத்திருந்தார். அண்ணல் தங்கோ தொடக்கத்திலிருந்தே திராவிட எதிர்ப்பாளர். அவர் திராவிடன் என்பது அவர். பிறகு அண்ணல் தங்கோவிடம் ஒரு கருத்து பரிமாறியிருக்கார். நம்ம தமிழன் தான் சொல்லணும்ப்பா, இது மாதிரி நம்ம திராவிடன் போய் பெரியார் பேச்சையும் அண்ணாதுரை பேச்சையும் கேட்டுக்கிட்டு அதெல்லாம் சொல்லிவிட்டோம் என்று பிற்காலத்தில் அவர் தவறாக சொல்லிவிட்டதாக வருந்தினார் என்று அண்ணல் தங்கோ குறிப்பிலே ஒரு நூலிலே ஒரு குறிப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் இன உரிமை மீட்பு, தமிழ் மொழி, தமிழ்நாடு எங்கள் தாயகம் என்பதுதான் அவருடைய கருத்து. தமிழ்நாடு எங்கள் தாயகம், தமிழ்நாடு இறையாண்மையோடு ஒரு நாடாக இருக்க வேண்டும், வடநாட்டுக்கு அடிமைப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கக்கூடாது என்ற கருத்து பாவேந்தர் பாடல்களில் இருக்கிறது, கட்டுரைகளில் இருக்கிறது. அப்படிப்பட்டவர். அதே நேரம் தமிழ் சமூகத்தில் உள்ள குறைகளை, பிழைகளை, குற்றங்களை, மாசுகளை நீக்க வேண்டும் என்பதை ஒளிவு மறைவில்லாமல் பாடியவர். சாதி அது போக்க வேண்டும், உள்ளதடா உலகம், இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் மறைவதென்னால் என்று கேட்டார். நான் சொன்னேன், குழந்தைகளிலிருந்து முதியோர் வரை பார்வை பார்த்தார் என்று. தூங்குகின்ற குழந்தைக்கு தாலாட்டு பாடல் பாடினார் பாவேந்தர். வாட பல புரிந்து வாழ்வை விழலாக்கும் மூடப் பழக்கத்தை தீதென்றால் முட்ட வரும் மாடுகளை சீர்திருத்தி வண்டியிலே பூட்ட வந்த ஈடற்ற தோளா இளந்தோளா கண்ணுறங்கு. வாட பல புரிந்து வாழ்வை விழலாக்கும் மூட பழக்கத்தை தீதென்றால் முட்ட வரும் மாடுகளை சீர்திருத்தி வண்டியிலே பூட்ட வந்த ஈடற்ற தோளா இளந்தோளா கண்ணுறங்கு என்று தாலாட்டு பாடல் பாடினார் பாவேந்தர். பெண்ணுரிமை கருத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். பெண் விடுதலை ஆவேசமாக சொன்னார். ஒரு கல்லூரியிலே பெண்கள் படித்துவிட்டு, மாணவிகள் படித்துவிட்டு மாலையிலே வீட்டுக்கு போகிறார்கள். பாவேந்தர் அதை பார்க்கிறார். நிலவிடும் நீலப்பூவிழி மங்கைமார் கலைகள் பல ஆய்ந்தே தம்மில்லம் திரும்புதல் கண்டேன், உலவிடு மடமை பேயின் உடம்பின் தோல் உரிதல் கண்டேன். மாணவிகள், கல்லூரி மாணவிகள் படித்து வீட்டுக்கு போகிறார்கள் செம்மாப்பாக. அந்த காட்சியை நான் பார்த்தேன். பெண்கள் படிக்கக்கூடாது என்று மடத்தனமாக சொன்னார்கள் அல்லவா, அந்த மடத்தனம் ஒரு பேயாக இருந்தது. அந்த பேயினுடைய உடம்பின் தோல் உரிந்து செத்து கிடக்க கண்டேன் என்று பாவேந்தர் பாடினார். என்ன ஆவேசம் பெண் உரிமையில்! அதுபோல சாதி ஒழிப்பில், சாதி ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இதில் பாதியை நாடு மறந்தால் இல்லையாம். இன்னும் சொல்லுகிறார்,
ஆதித்தமிழரை பறையர் என்றீர், அவரே அறிவாளி. பாதியில் வந்த கேடு இது, இந்த சாதி என்று சாடுகிறார் பாவேந்தர். தமிழ்நாடு தமிழ் இனம் என்றால் அப்படியே இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு சமூக கட்டமைப்பு அப்படியே இருந்து ஒரு தமிழ் தேசம் உருவாக வேண்டும் என்ற கருத்தியல் பாரதிதாசனுக்கு கிடையாது. எதிரியை எதிர்க்கின்ற அதே வேளையில் நம்மிடம் உள்ள அழுக்குகளை களைவதற்கும் பாடுபட்டவர், பாடல் எழுதியவர் பாவேந்தர். அப்படிப்பட்ட பாவேந்தர், அப்படிப்பட்ட கவிஞர்கள், படைப்பாளிகள் இன்றைக்கு தேவை. அவர் 64ஆம் ஆண்டு இறந்தார். என்ன அவருடைய தொடக்கமே ஒரு 2வது குறுங்காவியம் புரட்சி கவி, அதான் புரட்சி கவிஞர் என்ற பட்டம் வந்தது. அது வடநாட்டு நூலை பார்த்து எழுதியது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ப எழுந்தது. அமுதவல்லி கதாநாயகி, உதாரன், அரசியலங்குமரி, அழகான பெண். அவள் ஏற்கனவே படித்திருக்கிறாள், அவளுக்கு இசை கற்றுத்தர வேண்டும், அதற்கு ஒரு இசைஞர் தேவை. அமைச்சரை பார்த்து மன்னன் கேட்கிறான், என் மகளுக்கு இசை கற்றுத்தர வேண்டும், யார் வல்லவன் அழைத்து வா என்று. அமைச்சர் சொல்கிறார், நல்ல பையன், அருமையான பையன், அழகான பையன் ஒருத்தர் இருக்கான், இசை வல்லுனன், அவனை அழைச்சி வரலாம் மன்னனே. ஆனாவது இதுவும் இலசு அதுவும் இலசு, ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா என்ன பண்ணுறது என்று அமைச்சர் சொல்கிறாரு. கேட்குறாரு, நீ அமைச்சர் சொல்கிறார், ஒரு சந்திரன் சொல்கிறாரு, அந்த பையன் அவன் பேர் உதாரன், அவனுக்கும் நம்ம அமுதவல்லிக்கும் இடையில் மேடையில் திரை போட்டுருவோம், ஒரு மேடை அமைச்சு அந்த மேடையில் சொல்லித்தரணும், வந்து மாலையில் சொல்லி கொடுத்து அந்த மேடையில் ஒரு திரை இருக்கும். திரைக்கு இந்த பக்கம் அந்த பையன் இருப்பான் இசைஞன், அந்த பக்கம் அந்த பொண்ணு அமுதவல்லி நம்ம பொண்ணு இருக்கட்டும். என்ன சொல்லணும்னா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கூடாது. ஏன் பார்த்துக்கொள்ளக்கூடாது என்றால், இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடணும், அந்த பாடகன் சிறந்த பாடகன், ஆனால் அவன் குஷ்டரோகி. பார்த்தா ஒரு மன்னர் குடும்பத்துக்கு அது ஆகாது, நல்லதில்லை. மன்னிக்கணும், நல்ல பாடகன் தான், ஆனால் அவர் குருடன், கண் இல்லாதவன், பார்வையற்றவன். உதாரண் பார்வையற்றவன் என்று அவனிட சொல்லிடுவோம். அந்த நம்ம பொண்ணுகிட்ட சொல்லிடுவோம். அந்த இசைஞன்கிட்ட, அரசியலங்குமரி கற்றவள் தான், ஆனாலும் அவள் குஷ்டரோகி. பார்த்தா உனக்கு ஆகாது, அவள் உன்னை பார்த்தா அவளுக்கு ஆகாது. எனவே குருடனை என் மகள் அரசியலங்குமரி பார்க்க வேண்டாம், குஷ்டரோகி பெண்ணை இசைஞன் பார்க்க வேண்டாம், இசை கலைஞன் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை நம்பிக்கிட்டு அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் நடந்துக்கிட்டு சொல்லி தந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் கொஞ்சம் முன்னாடி போயிடுறான் பாடம் சொல்லி தர்றதுக்கு. அந்த பொண்ணு கீழே நின்றுட்டு இருக்கா, திரை மேடைக்கு கீழே நின்றுக்கிட்டு இருக்கா. ஆசிரியர் வருவது கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கா. இவன் பார்த்துட்றான். கவி எடுத்து விட்டார்றான் அந்த பாராட்டி. யாருன்னா, நான் தான் இங்கே உனக்கு இசை. ஐயோ, உங்களுக்கு கண்ணு குருடன்ல சொன்னாங்க. அப்படியா? எனக்கு ஒன்றும் இல்லையே, உன்னை குஷ்டரோகின்னு சொன்னாங்க. நீயா மகள், நீயா அரசியலங்குமரி, உன்னை குஷ்டரோகின்னு சொன்னாங்களே என்ன 2 பேரும் சொல்லி என்ன இப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு, அப்பா அம்மா எல்லாரும் ஏமாற்றிட்டாங்களே, அரண்மனையில் ஏமாற்றி விட்டார்கள் என்று அவன் கோபத்தோடு பாடுறான். அந்த இசைஞன் பேசுகிறான். எப்படி இருந்தாலும் உண்மை தெரியாமல் போயிடுமா? இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம 2 பேரும் காதல், ஒரு 2 பேரும் காதல் வசப்படுறாங்க. அப்போ அவன் பாடுறான், காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, நேரிருத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர் உணர்வு மறைந்து போமோ, சீரழகே செல்வமே என்று அந்த பொண்ணை பாடுறான். எங்கே ஒன்று பொய் சொல்லினாக்க நிலைக்காது. காரிருள் வந்தால் செத்த நேரம் சூரியன் மறைஞ்சிருக்கு, அப்புறம் சூரியன் வந்துடும். காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ என்று இந்த எடுத்துக்காட்ட சொல்லும் பொழுது, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, எல்லாரும் சேர்ந்து எதிர்த்தாலும் உண்மை பொய்யாகிடாது. பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ, ஆரிய சூழ்ச்சியை சொல்லுகிறார். ஒரு காவியம் பாட வந்த பாவேந்தர் எங்கே கொண்டு அடுத்து தொழிலாளர் உரிமைக்கு வருகிறார். நேரிருத்தி தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால், நீதி ஒரு பக்கம் இருக்க, தவறா தீர்ப்புரைத்து சிறையில் போட்டால் நிறை தொழிலாளர் உணர்வு மறைந்து போமோ.
இளமையில் எழுதிய இரண்டாவது காப்பியம் குறுங்காவியம் அது. புரட்சி கவின்னு பேர். கடைசியில் மன்னராட்சியை ஒழித்து விட்டு மக்களாட்சி மலர்வதாக முடிப்பார் அதிலே. அதனால தான் இவருக்கும் புரட்சி கவி என்று பேர் வைத்தார், இவருக்கும் புரட்சி கவி பட்டம் கிடைத்தது. எப்படி எழுதுகிறார்? இப்போ சமூகத்தில் உள்ள சாதி ஏற்றத்தாழ்வை, ஆண்டான் அடிமை ஏற்றத்தாழ்வை, பணக்காரன் ஏழை என்ற ஏற்றத்தாழ்வை எல்லாம் நீக்கி ஒரு சமத்துவ சமூகம் உண்டான உயர்ந்த லட்சியத்தை ஒவ்வொரு இடத்திலும் வைத்தார். ஒவ்வொரு இடத்திலும் வைத்தார். அழகின் சிரிப்பு ஒன்றுன்னா வரும். விண்மீன்கள் ஏன் அப்படி இருக்குன்னா, எல்லாம் உழைத்து உழைத்து ஓடாகி போன தொழிலாளியை பார்த்து, இந்த மண்ணில் நடக்கிற கொடுமையை பார்த்து புண்பட்டு போய் விண்மீனாய் மாறினாயோ என்று எழுதுவார் பாவேந்தர். நிறைய எழுதியிருக்கார். சித்திரை சோலைகளே உன்னை செய்த காலத்தில் தோழர்கள் உழைத்து மறைந்ததை சொல்லவோ ஞாலத்திலே என்றெல்லாம் நிறைய பாட்டு வரும். மாமிகு பாதைகளே, மாமிகு பாதைகளே, எங்கள் மக்கள் உங்களை உருவாக்கியது என்று நிறையா. ஆர்த்திடும் எந்திர கூட்டங்களே, உம்மை ஆக்கிய காலத்திலே எங்கள் ஊர் தொழிலாளர் உழைத்த உழைப்பினை சொல்லவோ ஞாலத்திலே என்றெல்லாம் ஒவ்வொன்றும் தொழிலாளருக்கு பொது உடைமை பாட்டுக்கு. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி செல்கின்றது இந்த வையம் என்று பாவேந்தர் பாடினார். ஆக இதெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், ஒரு கவிதையை தனக்கு கிடைத்த தொழில்நுட்பம், தனக்கு வாய்த்த சிறந்த ஒரு வருவாய் ஆயுதம் என்று கருதாமல் அந்த கவிதையை இந்த மக்களுக்காக, இந்த இனத்துக்காக, இந்த மொழிக்காக அர்ப்பணித்தவர் பாவேந்தர். அதுவாகவே வாழ்ந்தவர், அதற்காகவே வாழ்ந்தவர். இப்படிப்பட்ட பெரும்பாவல் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் நினைத்த கருத்துக்களுக்கு ஏற்ற தமிழ் போனது. வளர்ச்சி போனது இல்லாமல் என்ன, வளர்ச்சி அடையாமல் போனது. ஒரு தத்துவமாக வளர்ச்சி அடையவில்லை. இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது ஒரு தத்துவமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் தேசிய பாவலர். அவர் இடையிலே திராவிடர்னா பாடிட்டு போறாரு. அவர் இதயம் எங்கள் பக்கம். எந்த நேரத்திலும் தமிழுக்கு துரோகம் செய்யவில்லை. எந்த நேரத்திலும் தமிழ் இனத்துக்கு நினைக்கவில்லை பாவேந்தன். எம் இன பாவலன். உள்ளும் புறமும் எம் இனத்தின் மீது இரத்தமும் சதையுமான அக்கறை வைத்திருந்தவர், பாடியவர், வாழ்ந்தவர். எனவே நமக்கு முன்னோடி. நாம் பாரதியாரை மதிக்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் பாரதியார் எங்களுக்கே சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளப்பவர்கள் எத்தனை பேர் பாரதிதாசனை மதிக்கிறார்கள்? எத்தனை பேர் மதிக்கிறார்கள்? சில கருத்தரங்குகளுக்கு நான் போயிருக்கிறேன். அவள் நடத்தும் கருத்தரங்கத்துக்கு போயிருக்கிறேன். பாரதிதாசன் என்ற ஒரு தலைப்பு இருக்கும். முழுக்க முழுக்க பாரதியாரை பாரதிதாசன் சொன்ன வரிகளை மட்டுமே சொல்லுவார்கள். தமிழ் இனத்தையோ தமிழையோ பாராட்டி சொல்ல வேண்டாம். ஆரியத்தை எதிர்த்ததை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இருக்கும். ஆனால் தமிழையோ தமிழ் இனத்தையோ பொது உடைமை கருத்துக்களையோ சமூக நீதி கருத்துக்களையோ பாவேந்தர் பாடியிருக்கிறாரே, எழுதியிருக்கிறாரே, அதை சொல்ல மாட்டார்கள். பாரதியாரை பாராட்டி பாரதிதாசன் என்னென்ன சொன்னால் பாரதியாரை பாராட்டியதை தவறு என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர் தன்னை அவருடைய குரு போல மதிக்கிறார். நாங்களும் பாரதியாரை பெருங்கவிஞர் என்று பாராட்டுவோம். எங்களை பொறுத்தவரையில் அவரிடம் ஆரிய கருத்து இருக்கிறது, பாரத மாதா பஜனை பாடல் இருக்கிறது. மிகையாக என்று பிறந்தவள் என்று தெரியாத அளவுக்கு இந்தியா இருப்பதை போல கற்பனையாக பாடுகிறார் விடுதலை போராட்ட காலத்தில். அதெல்லாம் சரி. எங்கள் தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்த காலத்திலே, வள்ளலாருக்கு பிறகு மக்கள் மொழியாக மக்கள் பாவலர்களை கொண்டு வர காலத்திலே பாய்ச்சலோடு வெளிப்போந்தவர் பாரதியார், வளப்படுத்தியவர் பாரதியார். நன்றி உணர்ச்சி எங்களுக்கு உண்டு. உள்ளதை உள்ளபடி பார் என்பது எங்களுடைய முன்னோர்கள் கற்றுத்தந்த பாடம். உள்ளதை உள்ளபடி உய்த்துணர்ந்தேன் அக்கணமே கள்ளமணம் போன இடம் காணியன் பராபரமே என்று தாய்மானவர் சொன்னார். எனவே உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடியவர்கள் பாரதியாருக்குள்ள மதிப்பை புகழை கண்டிப்பாக மனச்சான்றோடு ஏற்க வேண்டும். ஆனால் பாரதியாரை புகழ் என்று புகழ்ந்துவிட்டு பாரதிதாசனை புறந்தள்ளக்கூடிய சூழ்ச்சி இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது.
அந்த சூழ்ச்சிக்கு பலியாகி தமிழினத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கும் ஆடுகிறார்களே. அவர் வாழ்ந்த காலத்தில் யாரோடு இல்லை. கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஆசான் போல விளங்கியவர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் கூட இருந்தார். பாவேந்தர், ஜீவானந்தம் அவர்கள் கூட இருந்தார். ஜீவா அவர்கள் யாரோடு இல்லை. அவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலைக்காக அவ்வளவு குரல் கொடுத்திருக்கிறார். எத்தனை பாடல் என்று சொல்லி எவ்வளவு பாடல் எழுதியிருக்கிறார். எஞ்சாதிக்கு இவர் சாதி எழிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி என்று பாவேந்தர் எழுதியிருக்கிறார். புலவன், நம் அனைவருக்குமான ஆசான் பாவேந்தர். அதை பற்றி ஒரு ஆய்வு செய்யுங்கள், படியுங்கள். நம்முடைய முன்னோர், நான் 10வது படிக்கும்போது அவர் இறந்து போனார். எனக்கு 10வது பாடத்திலே திருக்காட்டுப்பள்ளி படித்து கொண்டிருந்தேன். எனக்கு 10வது பாடத்திலே புரட்சி கவி பாடல் ஒரு பகுதி இருந்தது. காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரை சேற்றால் தாமரையின் வாசம் போமோ பாடலே நான் நெட்டுரு செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஏப்ரல் மாதம் தேர்வுக்காக நெட்டுரு செய்து கொண்டிருக்கிறேன். பாவேந்தர் இறந்து போனார் என்ற செய்தி ஏடுகளிலே வருகிறது. அப்படி நம்முடைய பாவேந்தர் அவர்கள் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் சமூகத்தில் உள்ள மாசுகளை களைவதற்கும் ஒப்படைத்து கொண்டு பாடியவர், எழுதியவர், ஆற்றல் உள்ளவர், ஒரு மாபெரும் கவிஞர், நம்முடைய முன்னோடி, தமிழ் தேசிய பாவலர், தமிழ் தேசிய அறிஞர் என்ற முறையில் தமிழர்கள் அனைவரும் பாவேந்தரை நினைவு கூற வேண்டும், படிக்க வேண்டும். இதுவரை படித்து வைத்திருந்தாங்க கூட தமிழ் பிள்ளைகள் மறுவாசிப்பு செய்யுங்கள், பாவேந்தரை படியுங்கள். பாவேந்தரிலிருந்து உந்து விசை பெற்று பாவேந்தரை தாண்டி பாயுங்கள். புதிய புதிய பாவலர்கள் வாருங்கள், புதிய எழுத்தாளர்கள் வாருங்கள், புதிய பாவேந்தர்கள் தமிழுக்கு தேவை. வாருங்கள். அப்படிப்பட்ட உறுதியை ஏற்க வேண்டும், அப்படிப்பட்ட நினைவை போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.